வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. புது எபிசோடுகளை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள். இந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லி கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பேச போகிற தலைப்புக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு கதை. ஒரு குருவி தனக்குன்னு ஒரு கூடு கட்டிக்கணும்னு ஒரு சரியான இடத்த தேடி ரொம்ப அலையுது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மரத்தை கண்டுபிடிக்குது. அங்கே கூடு கட்டினா சாப்பாட்டுக்கு தண்ணிக்கெலாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும், எல்லாமே பக்கத்துலேயே கிடைக்கும் அப்படின்னு நினைக்குது. அந்த மரத்துக்கிட்ட போய் நான் இங்கே கூடு கட்டிக்கிறனே அப்படின்னு கேட்குது. ஆனால் அந்த மரம் அதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிடுது. இருந்தாலும் அந்த குருவி விடாமல் மறுபடியும் சொல்லுது, இங்கே தான் வேற யாரும் கூடு கட்டலையே, நான் கூடு கட்டிக்கிறேன், உங்களுக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டேன்னு சொல்லுது. ஆனால் அந்த மரம் அதுதான் கூடெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறனே அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஸாக சொல்லிடுது. அந்த குருவியும் ரொம்ப சோகத்தோட வேறு இடம் தேடி கிளம்பிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் நகருது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் பெரும் காத்தோடு சேர்ந்து கனமழையும் பெய்யுது. அப்போது அந்த குருவிக்கு ஒரு மரத்தில் இடம் கிடச்சிருந்தது. ஒரு கூடு கட்டி நல்ல பத்திரமா இருந்துச்சு அந்த குருவி. அந்த குருவி அந்த கனமழையை வேடிக்கை பார்த்துட்ருக்கு. அப்போது ஒரு மரம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகிறத அந்த குருவி பார்க்குது. அன்னைக்கு அந்த குருவி கிட்ட கூடு கட்ட விட மாட்டேன்னு துரத்துச்சே, அந்த மரம் தான் அது. அதை பார்த்ததும் குருவி சிரிச்சுக்கிட்டே, எனக்கு அன்னைக்கு இடம் தர மாட்டேன்னு விரட்டி அடிச்சல, இன்னைக்கு பார்த்தியா உன் நிலைமைய அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சு, எனக்கு வயசாகிடுச்சு, நான் என்னைக்கு வேணாலும் உடஞ்சி விழலாம், இல்லை வேரோட கீழே சாயலான்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போதும் உன்னை நான் கூடு கட்ட விட்டா அது உனக்கும் பேராபத்தாக தானே இருக்கும். அப்படிங்கிறதால தான் நான் இடம் தரலை. நீ திரும்ப திரும்ப கேட்குறதால நான் எங்கள் மனசு மாதிரி இடம் கொடுத்துருவனோ அப்படின்னு தான் கொஞ்சம் கடினமாக உன்கிட்ட நடந்துக்கிட்டேன். இப்போ பாரு, நான் நினச்சபடியே இந்த காற்றுல விழுந்து மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டுருக்கேன். உனக்கும் நான் அன்றைக்கி இடம் கொடுத்துருந்தேன்னா நீயும் இந்த மழை வெள்ளத்தில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருப்ப அப்படின்னு அந்த மரம் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதை பார்த்துட்டு இருந்த அந்த குருவிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நாம் இந்த மரத்தை தப்பாக புரிஞ்சிட்டோம்ல, அதோட உண்மையான நோக்கம் என்னன்னே தெரியாமல் அதை ஜட்ஜ் பண்ணி அதை பார்த்து ஏளனமாக சிரிச்சிட்டோம்ல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டது. இந்த தப்பை இனி வாழ்க்கையில் எப்போவுமே செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணுச்சு அந்த குருவி. இந்த குருவி மாதிரி தான் பல சமயம் நாமும் ஒருத்தரோட உண்மையான நோக்கம், அதாவது உத்தேசம் அல்லது உண்மையான இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத தெரியாமல் சரியானவங்களை தப்பானவங்கன்னும் தப்பானவங்களை ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிட்றோம். ஒருத்தர் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்க வெளியே சொல்லுவாங்க, இல்லை நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க மனசுக்குள்ளேயும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னெலாம் அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட சொல்கிறதும் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறதும் வெவ்வேறாக கூட இருக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ரொம்ப கோபமாகவோ இல்லை வருத்தமாகவோ இருக்கும். அப்போது நமக்கு அதிகம் பழக்கம் இல்லாத ஒருத்தரை சந்திக்கிறோன்னு வச்சுக்கலாமே. அவங்க நம்மகிட்ட வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், இல்லை சோகமாக இருக்கேங்க அப்படின்னா சொல்லுவோம். இல்லை நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகர்ந்துடுறதில்ல. அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியே சொல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை மறைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். சிலர் நம்ம எதிரில் இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லாமல் இருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் உள்ளுக்குள்ளே கோபம், பொறாமை, வன்மம், வஞ்சம் மாதிரியான எண்ணங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியே ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு கூட இருக்கலாம். எல்லா மனுஷங்களுக்குமே ஒரு மாஸ்க் இருக்குது. எல்லோருமே ஒரு மாஸ்கோ ஃபில்டரையோ போட்டுட்டு தான் இருக்கோம். எல்லா சமயத்துலேயும் மாஸ்கோடு தான் ஒருத்தர் இருப்பாங்க, பேசுவாங்கன்னு சொல்லிட முடியாது. ஆனால் எப்போ ஒருத்தர் மாஸ்கோடு இருப்பாங்கன்னு தெரியாத போது அவங்க போட்டிருக்க மாஸ்க்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான உத்தேசம் அல்லது இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியும் இருக்கு இல்லையா? ஏன் நாம் ஒருத்தரோட உத்தேசம் அதாவது இன்டென்ஷனை தெரிஞ்சுக்கணுன்னா சரியான நபர்களை நம்ம தவற விட்டுட்டோமேனு வருத்தப்படவும் கூடாது, தப்பானவங்களை நம்பி நம்ம ஏமாந்துட்டோமேனு நம்மளை நாமே வருத்திக்கவும் கூடாது. அதுக்காக தான். சரி, நான் இப்போ ஒருத்தரோட இன்டென்ஷனை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 2 வழி இருக்குது. முதல் வழி, வார்த்தைகளை விட செயல்களை கூர்ந்து கவனிங்க. சிலர் பேசும்போது தேன் மாதிரி பேசுவாங்க, ஆனால் அவங்களுடைய செயல்களெல்லாம் தேல் மாதிரி இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு உங்களை ஒரு சிலர் ரொம்ப பாராட்டுவாங்க, புகழ்வாங்க, நான் உன்னை அவ்வளோ உயர்வாக நினைக்கிறேன், இவ்வளோ மதிக்கிறேன்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வாய்ப்பு கிடைக்கிறப்போ உங்களை மட்டம் தட்டுறது இல்லை நிறைய பேர் கூடி இருக்கும்போது தான் உங்களை லைட்டாக அவமதிக்கிறதுன்னு சில கடுமையான செயல்களையும் செஞ்சுருவாங்க. மறுபடியும் ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. இப்படி செயல்களும் பேச்சும் ரொம்ப முரண்பாடாக இருக்கும். அவங்க செயல்பாடுகளால் நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா திரும்பவும் ஒரு இனிமையான பேச்சால் நம்மளை கரெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க பேசுகிற பேச்சை கேட்டு நமக்கே நாம தான் இவங்களை தப்பாக புரிஞ்சிட்டோமோ அப்படின்னு கூட நம்ம மேலேயே நமக்கு சந்தேகம் வரும்.
இப்படிப்பட்ட மேனிப்புலேட் பண்ணக்கூடிய நபர்கள்கிட்ட இருந்து ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க. பெரும்பாலும் வார்த்தைகள் கூட பொய் சொல்லலாம், ஆனால் ஆக்ஷன் அதாவது செயல்களும் நடத்தையும் பொய் சொல்லாது. ஸோ ஒருத்தர் உங்களை நான் இப்படியெல்லாம் நடத்துவேன் அப்படின்னு உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்களோ அதை விட உங்களை நிஜத்திலேயே எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறத கவனிங்க. அது ஒருத்தரோட உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தும். ரெண்டாவது வழி என்னன்னா, ஏன் அப்படின்னு நமக்குள்ளே கேள்வி கேட்டு பார்க்குறது. எல்லாரையும் எல்லா சமயத்துலேயும் நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஆனால் ஒருத்தரோட இன்டென்ஷன் மேலே நமக்கு ஒரு துளி சந்தேகம் வந்துட்டாலும் ஏன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டு பார்க்குறது அவசியம். நமக்குள்ளேயே கேட்டு பார்க்கணும். ஏன் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, எதனால் அவங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்க, ஏன் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டாங்க இப்போ இப்படி நடந்துக்கிறாங்க, ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னொரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல, ஏன் ஒரு சில சமயங்கள் நம்ம கூட இருக்காங்க சில சமயங்கள் நம்மளை விட்டு விலகி இருக்காங்க, நம்ம கூட இருக்கிறதால அவங்களுக்கு என்ன லாபம், நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, இல்லை என்ன இழப்பு ஏற்பட போகுது. இந்த மாதிரி ஒருத்தரோட நடவடிக்கையை பொறுத்து ஏங்கிற கேள்வியை நமக்குள்ளேயே கேட்டு பார்க்கணும். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம எல்லாரையுமே சந்தேக பார்வையோட பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொன்னது போல் சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடுகள் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் நடவடிக்கைகளை மாற்றிக்கிட்டே இருக்காங்கங்கும்போது அவங்களோட இன்டென்ஷன் பற்றி உங்களுக்கு சிறிதளவாவது சந்தேகம் ஏற்படுதுங்கும்போது அவங்களோட அந்த உத்தேசத்தை பற்றி யோசிக்கிறதுல ஏன்னு கேள்வி கேட்குறதுல தப்பில்லை. ஏன் இப்படி கேள்வி கேட்டு பார்க்கணுன்னா, ஒருத்தரோட நோக்கம் சரியானதாக தான் இருக்கும்போது அவங்க நியாயமானவங்க தான், ஒரு ஜென்யூனான நபர் தான் அப்படின்னு அவங்கள நம்பலாம், நம்பிக்கையை வளர்த்துக்கலாம். தவறான நபர்களுக்கிடையே நம்பிக்கையை கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏமாந்து வருத்தப்படுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி நம்பிக்கையான நபர்களோட உத்தேசத்தை அதாவது இன்டென்ஷனை புரிஞ்சுக்காம அவங்கள இழந்துட்டா அதுவும் ஒரு பெரிய இழப்பு தான். அதே நேரம் இதுக்கு அப்படியே எதிர்நிலையில் இருக்கிறவங்க, அதாவது தன்னோட சுய லாபத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் தேவைகளுக்காகவும் மட்டுமே கூட இருக்கிறவங்க, தவறான உத்தேசங்களை கொண்டு இருக்கிறவங்களெல்லாம் புரிஞ்சுக்காம அவங்கள நம்பி ஏமாறுறதும் அதுவும் ஒரு பெரிய இழப்பு தான். ஒரு கட்டத்தில் நமக்கு ஏற்பட்ட அந்த பொருள் அல்லது பண இழப்புனால வர்ற வழியை விட நான் அவங்கள நம்பினனே ஆனால் இப்படி போய் ஏமாந்துட்டேனேன்னு அந்த வழி தான் அதிகமாக இருக்கும். அது என்னால் அவங்கள புரிஞ்சிக்க முடியல, அவங்களோட உண்மையான உத்தேசம் இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுச்சு, இப்படி போய் ஏமாந்துட்டேனேன்னு நம்ம மேலேயே நமக்கு ஒரு கோபத்தை தான் உண்டாக்கும். அதனால் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சந்தேகம் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் கேட்டு பார்க்கறதுல தப்பே இல்லை. ஏன்னா அதுதான் பொருள், பணம், எனர்ஜி, டைம், மன ஆரோக்கியம் அதாவது மென்டல் ஹெல்த் இது சம்பந்தமாக ஏற்படக்கூடிய இழப்புகளெல்லாம் தவிர்க்க உதவும். கடைசியாக போய் நிச்சயமாக ஒரு வரவேற்க தகுந்ததோ இல்லை ஏற்றுக்கக்கூடியதோ இல்லை தான். ஆனால் சரியான நோக்கத்தோடு சொல்லக்கூடிய ஒரு பொய்யை விட தவறான நோக்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு உண்மை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஸோ நோக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியானவங்களை இழந்துடாதீங்க, தவறானவர்களால் இழப்புக்கு ஆளாகிடாதீங்க அப்படிங்கிற கருத்தோட இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இந்த எபிசோட் பற்றின உங்களோட கருத்துக்களை அல்லது இனி வரக்கூடிய எபிசோடில் நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லலாம், அல்லது யோர்ஸ் பாசிட்டிவ்லிங்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இனி அடுத்த புதன்கிழமை ஒரு புது எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். இது யோர்ஸ் பாசிட்டிவ்லி வித் பூங்குழலி. நன்றி.